மாவட்டம் வேப்பூரில் இயங்கக்கூடிய கனரா வங்கியை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது சம்பந்தமான கூடுதல் தகவலை பதிவு செய்ய காத்திருக்கிறார் செய்தியாளர் விஜய். உங்களுடைய கூடுதல் தகவலை பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் இயங்கக்கூடிய மத்திய அரசு வங்கியான கனரா வங்கியில் ஒரு மோசடி சம்பவம் நடைபெற்றதாக கூறி வாடிக்கையாளர்கள் வங்கியை முற்றுகையிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதாவது இந்த வங்கியில் தற்காலிகமாக பணியாற்றி வந்த நகை மதிப்பீட்டாளர் சுரேஷ் வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களிடமிருந்து 20 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை வங்கியில் வரவு வைப்பதாக கூறி மோசடி செய்து தலைமறைவானதாக சொல்லப்படுது. அதனால் அதிர்ச்சியான சூழ்நிலை நிலவிய நிலையில் சுரேஷ் நேற்று திடீரென கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட ஒரு ரயில் விபத்தில் தற்கொலை செய்து இருந்ததாக கூறப்படுது. இந்த சம்பவத்தால் கடும் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்கள் இன்றைய தினம் வங்கியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது தாங்கள் இழந்த தொகைக்கு தொடர்பான முறையான விளக்கம் வங்கி தரப்பிலிருந்து தர மறுப்பதாக அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுவரை 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே மக்கள் பணம் ஏமாற்றப்பட்டதாக வாடிக்கையாளர் தெரிவிக்கிறாங்க. மேலும் வாடிக்கையாளர்கள் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. புகாரின் பேரில் வேப்பூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க. மேலும் பாதிக்கப்பட்ட முத்துலட்சுமி, சிவக்குமார், வளர்மதி உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தி வராங்க. ஸோ அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த 2,90,000 எடுத்து இந்த ஒன்று பற்றியும் சேர்த்து 4 லட்ச ரூபாயா நீங்கள் டெபாசிட் பண்ணி நான் போட்டுறேன், நீங்கள் பைசா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். எங்கள் வீட்டுக்காரர் அந்த பேங்க்கில் இருந்து அன்றைக்கி கையெழுத்து போட்டு எடுத்து மொத்தமாக 4 லட்ச ரூபாய் பணத்தை தேவான்ற பையன்கிட்ட கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. இப்போ அவர் திரும்பி 2 நாள் 1 வாரம் வரைக்கும் மெசேஜ் எதுவுமே எங்களுக்கு வரல. திருப்பி நாங்கள் ஏன் பேங்க்லேருந்து எதுவுமே நமக்கு வரல, நம்ம காசு கொடுத்துருக்கோம் எதுவும் செய்யலன்னு கேட்டோம். அவர் இல்லைம்மா நான் இன்றைக்கி பண்ணிடுறேன் நாளைக்கு பண்ணிடுறேன்னு 2 நாள் சொன்னார். 3ஆவது நாள் இன்றைக்கெலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க வந்தோம். அவர் பேங்க்கில் இல்லை, பேங்க் ஒர்க் பண்ணுறவங்களே கேட்டோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் சாப்பிட வெளியில் போயிருக்காங்கம்மா, வந்தவொடனே பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணி 5 மணி நேரம் 5 மணி நேரமாக 5 மணி வரையும் பார்த்தேன். அப்புறமா அவங்க இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கேட்டார். என்கிட்ட 7 லட்ச ரூபா கேட்டார். 2 லட்ச ரூபா இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் 80,000 ரூபா கொடுத்தேன். நான் பேங்க் கூட தான் கொடுத்தேன். கேமராலாம் இருக்குது தெரியும். நான் பேங்க் கூட தான் நான் கொடுத்தேன் 80,000. சுரேஷ் அண்ணன் கொடுத்தேன். நான் அக்கௌண்ட்ல வர வைக்க நான் அக்கௌண்ட்ல எடுத்து தான் கொடுத்தேன். நான் அவரு கையில கொடுத்தேன். இல்லை செக் பண்ணல. இன்னைக்கு இன்னைக்கு 2 நாள் செக் பண்றேன். நான் ஃபோன் போட சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அவருக்கு. வரும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அவர் ஆபீஸ்ல யார் என்ன செய்யறாங்கிறது எல்லாமே தெரியும். அப்படி தெரியும் போது ஒரு கிளை மேலாளர் எனக்கு தெரியாதுங்கிறத பதில ஏத்துக்க முடியாத இது ரைட்டுங்களா. அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு இல்லைங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க போங்கன்னா அதுவும் சொல்லல. இல்ல நாங்க இல்லைங்க நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் முன்னுக்கு பின்னமா பதில் சொல்றாரு. இல்ல உங்களால முடிஞ்ச நீங்க எதோ பண்ணுங்க, அவர் யாருன்னு தெரியாது. அப்படி யாருன்னு தெரியாத போது எப்படி ஒரு கனரா பேங்க்ல ஒரு கிளை மேலாளர் அவர் பாதையில் இருக்கும் போது அவர் எப்படி அதை அனுமதி வைக்க முடியும்? உடனடியா வெளியேற்றணும்ல. அதை செய்யாம முன்னுக்கு பின்னமாக அவரு எங்களை அவாய்ட் பண்ணிட்டாரு ரைட்டுங்களா. எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட நபருக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அவங்களை அந்த நகையோ பணமோ மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதான் இந்த புகாரின் பேரில் வேப்பூர் காவல் உதவியாளர் அவர்களுக்கு அணுகி புகாரும் நேற்றுக்கு கொடுத்தா அதுல இருந்து இன்னும் வரையும் எந்த ஆக்ஷனும் கிடையாது, எடுக்கல. ஏன்னா எங்களுக்கு அந்த ஆக்ஷன்